ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கூட நான் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறத நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுத்ததோ வறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட மிளகும் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காம பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொடி பொடியாக அரைச்சிருக்குது. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவினது, ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அரைக்கும் போதே சேர்த்துருக்கணும். ஒரு வேளை அரைக்கும் போது சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணும். கட் பண்ணி சேர்த்தா அவங்களுக்கு அங்கே கடிப்படும். அதனால் பெட்டராக நீங்கள் ப்ரெட்டை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இந்த தயிரோடு சேர்த்து இந்த ட்ரையான இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டுங்கிறதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு இறுக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை. அப்படியே நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவை உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வேகும், ரொம்ப டைமும் எடுக்காது. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்தவொடனே திருப்பி விட வேண்டாம். ஓரளவு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நீங்கள் திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெளி பக்கம் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா ஒன்று போல் கலர் மாதிரி நல்லா சூப்பராக முருகலாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சுத்தமாக எண்ணெயே குடிக்காது, நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யலாம். சட்டின்னு ஒரு 10 நிமிஷத்தில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.